பெரிய அரண்மனை. மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ராஜா சிகை கொற்றன் சிம்மாசனத்தில் அமர்ந்து மக்களின் பிரச்சனைகளை கேட்கிறார். அப்போது அமைச்சர் மந்தன் ஓடி வந்து, அரசே, அரண்மனை பொக்கிஷ அறையில் இருந்த மாய வைரம் காணாமல் போய்விட்டது. பொக்கிஷ அறையில் ஒரு மர்ம குறிப்பு. இந்த வைரத்தை திரும்ப பெற வேண்டுமென்றால் இரவு காட்டிற்கு வாருங்கள். மந்தன் பயந்து, அரசே, இது கண்டிப்பா பேய் வேலை. ராஜா சிரித்து, பேயா? இல்ல, பைத்தியமா இருக்கும் திருடன். இரவு, காடு. ராஜா, மந்தன், வீரசேகர் காட்டுக்குள் செல்கிறார்கள். அங்கே விசித்திரமான சத்தங்கள். மந்தன் பயந்து மரத்தை அணைத்துக் கொள்கிறான். அரசே, இந்த மரம் சத்தம் போடுது. ராஜா, அது மரம் இல்ல, காவலன். திடீரென ஒரு மர்ம மனிதன் தோன்றுகிறான். அவன்தான் மாய வேதாளம். அவன் சொல்கிறான், இந்த வைரம் எனக்கு வேண்டும். அதில்தான் மந்திர சக்தி இருக்கிறது. அவன் மந்திரம் செய்து ராஜாவை சோதிக்கிறான். ஆனால் சிகை கொற்றன் புத்திசாலித்தனமாக அவனை ஏமாற்றி வைரத்தை மீண்டும் எடுக்கிறான். அந்த வேதாளம் உண்மையில் ராஜ்யத்தை சோதிக்க வந்த பழைய மந்திரவாதி. அவன் சொல்கிறான், இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற உங்கள் துணிச்சலை சோதித்தேன். அவன் ராஜாவுக்கு ஒரு புதிய மந்திர ஆயுதம் கொடுக்கிறான். மந்தன், அரசே, இனிமேல் நான் காடுக்கு வரமாட்டேன்.